வணக்க நண்பர்களே, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது செண்பகம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகாலயா பட்சம், மகாலயா அமாவாசை அதனுடைய சிறப்புகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. தேவர்களின் ஒரு பகல் பொழுது காலம் என சொல்றாங்க. அது எப்பன்னா தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் வரைக்கும், அதாவது 6 மாசம். இந்த 6 மாசம் தான் உங்களுக்கு ஒரு பகல் பொழுதுன்னு சொல்றாங்க. அதுதான் உத்தராயணம். இதில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை. அடுத்து தேவர்களின் இரவு காலம் அப்படின்றாங்க, ஒரு இரவு காலம். அது எப்பன்னா ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் அந்த 6 மாசம் தான் தேவர்களின் இரவு காலம், ஒரு இரவு காலம் சொல்றாங்க. அதாவது தட்சிணாயனம். அந்த தட்சிணாயன காலத்தில் வரக்கூடிய முதல் ஆடி அமாவாசை அப்படின்றாங்க. இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, எல்லா மாசமும் அமாவாசை வருது. இந்த 2 அமாவாசையில முன்னோர்களை வழிபட்டாலும் நமக்கு பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் அப்ப சாமி கும்பிட்டோம்னா அந்த விலகி போயிடும் அப்படின்னு முன்னோர்களுடைய ஐதீகம். அப்படி இருந்தும் அந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை ரெண்டையுமே சாமி கும்பிட தவறிட்டாங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாசம் வரக்கூடிய மகாலயா அமாவாசை ரொம்ப சிறப்பானது. அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினைச்சு வழிபட்டோம்னா நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படின்றது முன்னோர்களுடைய ஐதீகம். மகாலயம் அப்படின்னா என்ன பொருள் பார்த்தோம்னா கூட்டமாக வருதல் அப்படின்ற பொருள். இறைவனடி சேர்ந்த நம் முன்னோர்கள் எல்லாருமே சேர்ந்து பூலோகத்துக்கு வரக்கூடிய அந்த நாள் தான், அந்த காலம் தான் மகாலயா பட்சம் அப்படின்றாங்க. எல்லா மாசமும் அமாவாசை வருது. இருந்தாலும் இந்த மகாலயா பட்சத்துல வரக்கூடிய அமாவாசை மிகவும் விசேஷமானது. மகாலயா அமாவாசை வருவதற்கு முன்னாடி மகாலயா பட்சம் அப்படின்னு ஒன்று தோன்றும், உருவாகும். ஒரு மாதத்தில் சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம் சொல்லிட்டு 2 உள்ளது. சுக்லபட்சம் அப்படின்னா வளர்ப்பிறை, கிருஷ்ணபட்சம் அப்படின்னா தேய்பிறை. ஆவணி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதுல இருந்து புரட்டாசி மாசம் வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தேய்பிறை, அதாவது கிருஷ்ணபட்சம் இதை தான் என்ன பண்றாங்க மகாலயா பட்சம் சொல்றாங்க. அதன்படி புரட்டாசி மாசம் வரக்கூடிய அமாவாசையை தான் பொதுவா எல்லா மாசமும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நம்ம வழிபடுறோம், சாமி கும்பிட்றோம்னா அப்ப என்ன பண்ணோம், நம்ம வழிபடக்கூடியது சாமி கும்பிடுறதெல்லாம் யமதர்மன் கிட்ட போயிட்டு யமதர்மன் தான் அதுக்கப்புறம் தான் இருந்தா அவனுக்கு இருக்குது இருந்தா சொல்லிட்டு அதுக்கப்புறம் முன்னோர்கள் கிட்ட ஒப்படைப்பாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மகாலயா பட்சம் ஆரம்பிக்குது இல்லையா 15 நாள், இந்த 15 நாளுமே என்ன பண்ணுவார் யமதர்மன், நம்ம முன்னோர்களை எல்லாரையுமே இந்தாங்க அவங்கவுங்க இஷ்டப்படி நீங்களே போங்க, போயிட்டு நீங்க வாழ்ந்த இடத்த அவங்க உறவினர்கள்லாம் பார்த்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் வழிபாடு இதெல்லாம் நேரடியாக நீங்களே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுருவாராம். அதனால அவங்க எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை உருவானது. இந்த மகாலயா பட்சம் 15 நாள் இருக்குது. இந்த 15 நாளுமே நம்ம வீட்டை சுத்தமா கிளீனா வச்சுக்கணும். அப்ப டெய்லி தொடச்சி மொழிவிட்டு நம்ம முன்னோர்களை நினைச்சு ஈவினிங் டைம்ல விளக்கு ஏத்தனோம்னா நம்ம முன்னோர்கள் அந்த 15 நாளும் நம்ம அவங்க வசித்த இடத்தை பார்க்க வருவாங்க, நம்மள பார்க்கவும் வருவாங்க. இந்த மாதிரி இருந்தோம்னா இருந்து அமாவாசை கும்பிட்டோம்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுக்க நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மகாலயா அமாவாசை அன்னைக்கு நம்ம குடும்பத்துல முன்னோர்கள் நிறைய பேர் தாத்தா கொழுத்தத்தெல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாரையுமே நினைச்சு அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம்னாவோ இல்லை திதி கொடுத்தோ இல்லை வழிபாடு செஞ்சோம்னாவோ நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும், நம்ம குடும்பம் நல்லா வாழும் அப்படின்றது ஒரு ஐதீகம், உண்மை. தர்ப்பணம் எதுக்கு தரோம் அப்படின்னா என்ன பொருள்னா திருப்திப்படுத்துதல். தர்ப்பணம் அப்படின்னா திருப்திப்படுத்துதல்னு சொல்லிட்டு பொருள். முன்னோர்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் தர்ப்பணம் தராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்த்த கரைகளுக்கு போயோ இல்லை திருத்தலங்க கோயிலுக்குலாம் போயிட்டோ நீராடிட்டு தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டிலே அந்த அமாவாசனைக்கு காலை நேரத்துல கால்படாத இடத்துல உட்காந்து தாம்பால் தட்டு வச்சு நம்ம எள்ளும் தண்ணியும் ஊத்தி, கையில ஒரு எள்ளு கூட இருக்கக்கூடாது, தண்ணியை ஊத்தி எள்ள கையில வச்சுட்டு நடுவிரல் சந்தில தண்ணி ஊத்தினோம்னா எல்லா எள்ளும் தட்டுல போகும். கையில ஒரு எள்ளு இல்லாம கழுவி தர்ப்பணம் கொடுக்கலாம். இப்படியும் கொடுக்கலாம். தர்ப்பணம்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஆடை தானம் கொடுக்கலாம், உணவு தானம் கொடுக்கலாம், கல்வி தானம் கொடுக்கலாம், ஒரு பென்சிலோ ஒரு புத்தகமோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும். இதை பார்ப்பாங்க நம்ம முன்னோர்கள். நம்ம பார்த்துட்டு நமக்கு ரொம்ப திருப்திப்படுவாங்க. நம்ம முன்னோர்கள் பார்த்துட்டு திருப்திப்படுத்திட்டு அவங்க நமக்கு ஆசீர்வாதம் வழங்கி நமக்கு தேவையான செல்வங்கள் நம்மளுடைய எல்லாத்தையுமே பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம் தலைமுறைகள் தழைத்து வாழ சாமி கிட்ட வேண்டிக்குவாங்களாம் நம்ம முன்னோர்கள். நமக்கு தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிடுவாங்களாம் நம்ம முன்னோர்கள். அதுக்காக அந்த தானங்கள்லாம் கொடுக்கணும் அன்னைக்குன்னு சொல்றாங்க. அந்த மகாலயா அமாவாசை அந்த 12 மணிக்குள்ள பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் உணவுகள் எல்லாமே சமைச்சு பெரிய படைச்சலா போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதை காகத்துக்கு எத்தனை போய் வைக்கணும். எல்லாருமே வைப்பாங்க. அமாவாசனை காக்கா சாப்பிட்டதுக்கு அப்பதான் நம்ம சாப்பிடுவோம். காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பசுக்களுக்கு பழங்களை கொடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு பசி அடங்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மற்ற உயிர்களுடைய
பசியும் போக்கும், அவங்களுடைய ஆசிகள் பூர்ணமா நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அன்னைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு போயோ இல்ல வீட்டிலோ நெய் தீபம் ஏத்திட்டு உட்கார்ந்து நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சு நியாயமான கோரிக்கைகள், நியாயமான பிரார்த்தனைகளை வச்சு வேண்டிக்கணும்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த பித்ருக்களுடைய ஆசிகள் நமக்கு பூர்ணமா கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம செய்யறதால நம்மளை பார்க்க வந்த அந்த முன்னோர்கள் அப்பா பரவாயில்ல, நம்ம குடும்பம் நல்லா செல்வாக்கா தான் இருக்குது, எந்த வறுமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன திருப்தியோட நமக்கு ஆசீர்வாதம்லாம் வழங்கிட்டு அவங்களும் மன திருப்தியோட திரும்ப யமலோகத்துக்கு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குடும்பத்தில் செத்தவங்களுக்கு அமாவாசை சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க செத்த நாள் அன்னைக்கு சாமி கும்பிடுவோம். அந்த திதியை பார்த்து சாமி கும்பிடுவோம். அந்த மாதிரி கும்பிடுவாங்க. ஆனால் அந்த மகாலய பட்சம் அமாவாசை அப்படின்னா அதில் எப்படி திதி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னோருக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இறந்த அனைத்து உயிரினங்களுக்கும் கொடுக்கலாம். அன்னைக்கு அவங்க ஏற்றுக்குவாங்க அப்படின்றது தான் உண்மை. நம்ம சொந்தக்காரர்கள் மட்டும் இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு முகம் தெரியாதவங்க, நம்ம நண்பர்கள் யாராவது இறந்திருந்தாலும் மகாலய பட்ச அமாவாசை அன்னைக்கு திதி கொடுத்தோம்னா, தர்ப்பணம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்றது தான் இந்த மகாலய அமாவாசையின் மிக சிறப்பான ஒன்று. இந்த மகாலய அமாவாசையோட நம்ம வழிபாடுடைய புண்ணியங்கள் பலன்கள் எல்லாம் நமக்கு மட்டும் கிடையாதுங்க, நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் இந்த பலன்கள் புண்ணியங்கள் போய் சேரும் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருமே நம்புறாங்க. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம் நகை, பணம், சொத்துக்கள், இதெல்லாம் தான் நிரந்தரமான சொத்து நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது நிரந்தரமான சொத்தே கிடையாதுங்க. நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய புண்ணியங்கள் தான் அவங்களுக்கு நிரந்தரமான அழியாத சொத்தே. அதுதாங்க அவங்களுக்கு. நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணிய காரியத்தால நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த செயலை செய்யணுங்க. நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களுடைய புண்ணியங்கள் நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய தலைமுறைகள் எத்தனை தலைமுறைக்கு அந்த புண்ணியம் கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏழையாக இருக்கிறாங்க இல்லையா, சாப்பாட்டுக்கு கூட முடியாமல் அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து உணவு தானம் கொடுத்தோம்னா நம்மளுடைய 3 தலைமுறைக்கு அந்த புண்ணியம் கிடைக்குங்க. புண்ணிய நதின்னு சொல்கிறாங்களே, அந்த புண்ணிய நதியில் போய் நம்ம தலை குளிச்சுட்டு நீராடிட்டு வந்தோம்னா அதனுடைய புண்ணியம் நம்மளுடைய 3 தலைமுறைக்கு கிடைக்குங்க. ஏழை பெண்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அதனுடைய புண்ணியம் நம்மளுடைய 5 தலைமுறைக்கு காக்கும் நன்மைகள் கொடுக்குங்க. அன்னதானம் செய்யறதால நம்மளுடைய 5 தலைமுறைகளுக்கு நன்மைகள் கிடைக்கும். பித்ரு பூஜை செய்ய உதவுபவர்களுக்கு 6 தலைமுறைகளுக்கு நன்மைகள் கிடைக்கும். கோயில்களை புதுப்பிக்கிறதுக்கும் கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கறதாலையும் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு செலவு பண்ணலாம். இந்த மாதிரி பண்றதால நமக்கு 7 தலைமுறைகளுக்கு நன்மைகள் கிடைக்கும்னு சொல்றாங்க. அனாதையா செத்து போய் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள எடுத்துன்னு போயிட்டு அடக்கம் பண்ணி அவங்களுக்கு புண்ணிய காரியம், இறுதி காரியம் செஞ்சு வச்சோம்னா நம்மளுடைய 9 தலைமுறைகளுக்கு அந்த புண்ணியம் நன்மைகள் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு பசுவின் உயிரை காப்பாத்தினோம்னா அந்த புண்ணியம் நம்மளுடைய 14 தலைமுறைகளுக்கும் நன்மைகள் கிடைக்கும்னு சொல்றாங்க. இது போலவே நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதால நம்மளுடைய 21 தலைமுறைகளுக்கு நன்மைகள் கிடைக்கும்னு சொல்றாங்க. நமக்காகவே வாழ்ந்து நம்மளுடைய எதிர்காலத்தை மட்டுமே நினைச்சு வாழ்ந்து செத்து போன நம்ம முன்னோர்களுக்கு நம்ம என்ன ஒன்று முக்கியமாக செய்யணும்னா இந்த பித்ரு பூஜை செய்யணும். இது நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனாக நினைச்சிட்டு செய்யுங்க எல்லாருமே. இந்த மகாலய அமாவாசை இந்த சிறப்பான நாள் அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினைச்சு வழிபட்டு அவங்களுடைய முழு ஆசீர்வாதமும் எல்லாரும் வாங்கிக்கலாங்க. மங்கள வாழ்வினை தருவதே இந்த மகாலய அமாவாசையின் முக்கிய நோக்கமாகும். இதை யாருமே மிஸ் பண்ணாம எல்லாருமே கும்பிட்டு வாழ்க்கையில சிறப்படைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.